வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாட்டின் நிதிஷ்குமார் ஆனார் சீமான். திராவிடத்தை காலி செய்து தமிழ்நாட்டின் நிதிஷ்குமாராக மாறிய சீமான். மும்முனை போட்டியில் சீமானை காட்டாதது ஏன்? திராவிடம் வெர்சஸ் சீமான், அதுதான் இந்த பதிவுல பார்க்க போறோம். இப்ப பாத்தீங்கன்னா சமீபத்துல ஒரு பேச்சு ஒண்ணு அதிகமா பேசப்படுது. அது என்னன்னா, தமிழ்நாட்டுல 2026 சட்டமன்ற தேர்தலில் மும்முனை போட்டி தான் இருக்க போது. அதுலயும் குறிப்பா இதுல போட்டி போடுற மும்முனை போட்டியில யாருன்னு பாத்தீங்கன்னா ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் அப்புறம் விஜயோட தாவேகா கட்சி தான் இருக்க போதுன்னு சொல்றாங்க. ஆனா இதுல நாம் தமிழர் கட்சி பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு இடமே ஒரு வாய்ப்பே இல்லைன்னு வந்து சொல்றாங்க. இது ஒரு ஆள் வாயில இருந்து வரதில்ல, பல பேர் வந்து இதை பேசிட்டு வராங்க. இதுல இருந்து ஒண்ணு மட்டும் தெளிவா தெரியுது, இவங்க நிஜமாலுமே மக்களை ஒரு முட்டாள் நினைச்சிட்டாங்களா? காசு கொடுத்து கோட்டர் கொடுத்து ஓட்டு வாங்கிட்டு வந்த காலம் மாதிரி இப்பயும் அதே காலத்துல இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா இதுல உண்மையான நிலவரம் என்னன்னா, இப்பயும் ₹1 கூட காசு வாங்காத 36 லட்சத்துக்கும் மேல மக்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தி நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு அங்கீகாரத்தை வாங்கி கொடுத்துருக்காங்கன்னா அது சும்மாவா? இன்னைக்கு என்னதான் இவங்க எல்லாம் சீமானை பத்தி பேசாத அரசியல் பண்ணாலும் வரப்போற 2026 சட்டமன்ற தேர்தல்ல போட்டி போடுற ஆளுமை நாம் தமிழர் கட்சியை மட்டுமே சார்ந்தது. இவங்க என்ன சொல்லலாம், திமுக அதிமுக தாவேகா எல்லாம் வேற வேற கட்சின்னு. ஆனா மக்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிடுச்சு இவர்கள் ஒரே கட்சி தான்ட்டு. 3 கட்சியும் திராவிட சாயல் கொண்டு இருக்கிற ஒரு கட்சி தான். உதாரணத்துக்கு நீங்க திமுக எடுத்துட்டீங்கன்னா அது பெரியார் மண்ணு சொல்லும், அதிமுக எடுத்துட்டீங்கன்னா அது திராவிட கட்சி தான் சொல்லும். ஏன் தாவேகா கட்சி கூட பெரியார் தான் எங்களோட வழிகாட்டின்னு சொல்லி சொல்றாரு. இதுல இருந்து தெளிவா தெரியுது இவர்கள் 3 பேரும் திராவிட சாயல் கொண்டு உள்ள ஒரு கட்சி தான். ஆனா இது பெரியார் மண்ணு இல்ல, பெரியாரே மண்ணுதான் சொல்ற நாம் தமிழர் கட்சி தனிச்சு நிக்கிற முக்கியமான காரணமே இது திராவிட சாயல் கொண்டு இல்லாத ஒரே தமிழ் தேசிய கட்சி. பறையார் திராவிட குல வேளாளர்களுக்கு 5% உயர்த்தி தரணும்னு சொல்லக்கூடிய சீமான் ஒரு முனைனா, இதை பத்தி எதுவுமே பேசாத இந்த 3 கட்சிகளும் இன்னொரு முனை தான். தமிழ் கோவில்களில் தமிழில் தான் குடைமுழுக்கு நடக்கணும்னு சொல்ற சீமான் ஒரு முனைனா, இதை பத்தி பேசாத பல ஆண்டுகளா தமிழ் மொழியை வஞ்சிச்சுட்டு வந்த இந்த திராவிட கட்சிகள் இன்னொரு முனை. தமிழில் இருந்து தான் தெலுங்கு கன்னடம் மலையாளம் மொழி பிறந்ததுன்னு சொல்ற சீமான் ஒரு முனைனா, இதை பத்தி எதுவுமே வாய திறக்காத இந்த 3 கட்சியும் இன்னொரு முனை தான். பாராளுமன்ற கட்டடத்தில் தமிழ் மொழி ஏன் இல்லைன்னு சொல்லி கேட்கிற சீமான் ஒரு முனைனா, இதை பத்தி வாயவே திறக்காத இந்த 3 கட்சியும் இன்னொரு முனை தான். கல்லு வேணும்னு சொல்ற சீமான் ஒரு முனைனா, பிராண்டி விஸ்கி ரம்மு வேணும்னு சொல்ற இந்த 3 கட்சி இன்னொரு முனை தான். ஆடு மாடுகளுக்கு முக்கியமான தேவை இந்த பஞ்சமணி நிலத்தை மீட்க வேணும்னு சொல்ற சீமான் ஒரு முனைனா, இந்த நிலத்தை எல்லாத்தையும் கூறு போட்டு வித்த அந்த திராவிட கட்சிகள் இன்னொரு முனை தான். பல்லர்களே பாண்டியர்கள்னு சொல்ற சீமான் ஒரு முனைனா, அதை பத்தியே இந்த சமூகம் உயர்வை பத்தியே பேசாத மற்ற மூவரும் இன்னொரு முனை தான். மேல்பாதி மங்கலம் ஆலயம் நுழைவே வேணும்னு சொல்ற சீமான் ஒரு முனைனா, இதை பத்தியே பேசாத படத்துல மட்டும் தீயை பத்தி கொண்டு தீமையை ஒடுக்குவோம்னு சொல்லிட்டு நேர்ல பம்மி பதுங்கிற விஜய் ஒரு முனை தான். இதுல இருந்து ஒண்ணு மட்டும் தெளிவா தெரியுது, திராவிட கட்சி ஒரு முனை, தமிழ் தேசிய கட்சி ஒரு முனை. இந்த 3 கட்சிகளும் திராவிட சாயல் கொண்டிருக்கிற ஒரே கட்சி தான். அதனாலதான் இந்த மூவருக்கும் போட்டின்னு சொல்லி திரும்ப இந்த திராவிடத்துக்குள்ளே சண்டை வர மாதிரி மக்களை ஏமாத்தி இவர்களே ஆட்சியில உட்காந்து இந்த தமிழ் மக்களை குடிக்க வச்சு இந்த தமிழ் மண்ணை ஒண்ணுலாத ஆக்கலான்னு திட்டம் போட்டு வரது தெளிவா தெரியுது. இப்படி சீமான் எதிர்க்கிற பல திட்டமா இருக்கட்டும், இல்ல சீமான் போராட்டத்து மூலியமா சாதிச்ச பல விஷயங்களா இருக்கட்டும், இன்னைக்கு தமிழ்நாட்டின் நிதிஷ்குமாராக மாறிவிட்டார் சீமான். அதனால மக்களோட ஆதரவு தினம் சீமான் அவர்களுக்கு கூட்டிட்டு தான் வருது. இன்னைக்கு யாரு சீமானை ஒதுக்கி மும்முனை போட்டி சீமானுக்கு இல்லாத ஒரு களத்தை உருவாக்கினாலுமே சீமான் தான் தன்னோட கால் தடுத்த வரப்போற 2026 சட்டமன்ற தேர்தல்ல முக்கியமா பதிக்க போறாரு. இதை என்னதான் இவர்கள் திட்டம் போட்டு தடுத்தாலும் நெருப்புல குப்பையை போட்டு அணைக்கிற மாதிரி தான் அது கொளுத்திட்டு வெளியே வரும். இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க விஜய் நேரடியா சவால் விட்டுட்டு வராரு, திராவிட கட்சி ஒழித்தே தீர வேண்டும் சொல்லிட்டு. ஆனா ஒண்ணு மட்டும் இதுல நீங்க புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது, விஜய் உதட்டளவுல பேசுறாரு, சீமான் மனசளவுல பேசுறாரு. இன்னைக்கு தாவேகா கட்சியோட நிலவரம் என்னன்னு பாத்தீங்கன்னா 234 தொகுதியிலையும் போட்டி போட முடியாத ஒரு சூழ்நிலை தான் ஏற்பட்டு வருது. அதுலயும் குறிப்பா இவங்க ஏடிஎம்கேவோட கூட்டணியை எதிர்பார்த்தே அவங்க தினம் காயை நகர்த்திட்டு வரது தெளிவா தெரியுது. ஆனா எந்த ஒரு கட்சியிடம் கூட்டணி வைக்காத 234 தொகுதியிலும் தனித்து போட்டிட்டு வர நாம் தமிழர் கட்சி எப்பயுமே ஒரு தனித்தாற்றல் கொண்ட ஒரு கட்சி தான். இந்த ஒரே ஒரு கட்சி தான் அரசியல் வரலாற்றிலே ஒரு தேர்தலுக்கும் தன்னோட வாக்குகளை உயர்த்தி கொண்டு வருது. அப்படி 1 விழுக்காடு வாக்குல இருந்து நீங்க 8.2 விழுக்காடு வாக்குகள் வாங்கி தன்னோட கட்சிக்கு ஒரு அங்கீகாரத்தை வாங்கி இருக்குதுன்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இவர்கள் என்னதான் மும்முனை போட்டின்னு சொன்னாலும் ஒண்ணு மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கணும், வரப்போற 2026 சட்டமன்ற தேர்தல்ல திமுகவோட வாக்குகள் பாதியா குறையும். அந்த பாதி வாக்குகளை பாத்தீங்கன்னா 50% தாவேகாவுக்கும் 50% நாம் தமிழர் கட்சிக்கும் தான் போகும். அதே போல அதிமுகவை நீங்க எடுத்துட்டீங்கன்னா இவர்களோட வாக்கும் பாதியாக குறையும். இதுல அதிகபட்ச வாக்கு யாருக்கு போகும்னு பாத்தீங்கன்னா சீமானுக்கு தான் போகும். உதாரணத்துக்கு பாஜகவை நடத்திட்டு வந்த அண்ணாமலை அவர்களே தெளிவா சொன்னாரு, என்னோட ஆதரவு சீமானுக்கு தான். அதனால இன்னைக்கு பாஜக வீழ்ந்த அனைத்து ஓட்டும் பாத்தீங்கன்னா அது நாம் தமிழர் கட்சி பக்கம் மட்டும் தான் வரும். அப்ப இதுல இருந்தே உறுதியா நாம வந்து சொல்லலாம், வரப்போற 2026 சட்டமன்ற தேர்தல்ல கடுமையான போட்டி நிலவ போது இந்த தமிழ் தேசியத்துக்கும் இந்த திராவிடத்துக்கும் தான். அப்ப இந்த 3 கட்சிகளிலும் யார் அதிகமா வாக்குவாங்க நீங்க கேட்டீங்கன்னா தெளிவா சொல்லலாம், முதல் இடத்தை பிடிக்க போறது திமுக தான். காரணம் அவங்க ஆளுங்கட்சி இருக்கிறதால மட்டும் இல்லாத இவங்க கிட்ட ஒரு நல்ல பலம் இருக்குது. ஆனா எந்த பலமும் இல்லாத கூட்டணி போய் சேரலாம், பாஜகவோட கூட்டணி வச்சுக்கிட்டு பத்தாத்துக்கு இப்ப யாரை கூட்டு சேர்க்கலாம்னு பாக்குற அதிமுகவோட வாக்குகள் சரிஞ்சு போகுது.
அப்ப அதிமுக இடத்தை பிடிக்க போறது நாம் தமிழர் கட்சி தான். இப்ப 3வது இடத்துல போட்டி போட வேண்டிய கட்சி கட்சி எதுன்னு பாத்தீங்கன்னா தாவேகாவும் அதிமுகவுக்கு தான் போட்டி வரப்போது இந்த 3வது இடத்தை பிடிக்கிறதுக்கு. அப்ப இந்த மும்முனை போட்டியில முக்கியமான 2 இடத்துல போட்டி போறது யாருன்னு பாத்தீங்கன்னா திமுகவும் நாம் தமிழர் கட்சியும் தான். அப்ப 3வது இடத்தை பிடிக்க போற கட்சி எதுன்றது 2026 அரசியல் தான் முடிவு பண்ணும். இதை பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இதை பத்தி உங்களோட கருத்து என்ன இருந்தா கமெண்ட்ல தெரிவிங்க. அதே மாதிரி உங்களோட ஆதரவு எப்பயும் இருக்கிற மாதிரி நம்ம தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்றேங்க. நன்றி, வணக்கம்.